ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் தமிழா பிளாக். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போனால், இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் இருக்கிற இயக்குனர் ஆடம் வின்கார்ட் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற காஜ்லா விசஸ் காங் தி நியூ எம்பையர் இந்த படத்தோட ரிவ்யூ தான் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். காஜ்லா விசஸ் காங் இந்த படத்தை பற்றி நான் சொல்லுங்கிறது இல்லை. ஏன்னா இந்த படத்தை பற்றி நிறைய பேர்த்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, எனக்கே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ அப்படி எதிர்பார்ப்புகள் மத்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி ரிலீஸ் ஆகிருக்குன்னா இந்த படம் ஜெயிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை இந்த படம் ஒரு ஜெயிச்ச படம்னே சொல்லலாம் நண்பா. ஏன்னா காஜ்லா விசஸ் காங் படம் நிறைய வந்திருக்கு, எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ வந்திருக்க காஜ்லா விசஸ் காங் படம் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நண்பா. அதாவது கிராஃபிக்ஸ்லேயே ஆகட்டும், ஒவ்வொரு சீன்ஸ் ஆகட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நண்பா. அப்படிங்கிறப்ப இந்த படம் வெற்றி அடைய கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஏன்னா இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடும் பார்க்கலாம், இல்லை குழந்தைங்களோடு பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம் நண்பா. ஆனாம்மா அதாவது அது பார்க்கறதுக்கு உண்டான தைரியம் இருந்தால் சரி. எப்படி தெரியுமா, ஏன் தெரியுமா நான் தைரியம் இருக்குதுன்னு சொல்கிறேன் நண்பா. ஏன்னா ஒரு படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னடா இதெல்லாம் குரங்கு ஃபைட்டாக இருக்குது, என்னடா இது காஜ்லா ஒரு ஃபைட் பண்ணிட்டு அப்படின்னு நினச்சேன்னா இந்த படம் நல்லா இருக்குது நண்பா. அதாவது இந்த காஜ்லா விசஸ் காங் உண்மையிலேயே ஃபைட் பண்ணுது, உண்மையே நம்ம உலகத்தை காப்பாற்றுது. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான படம்னு நான் சொல்லுவேன் நண்பா. ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்தது. எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி நிறைய அனிமல் படம்லாம் நிறையா பிடிக்கும் நண்பா. முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து காங் படம் பார்த்துருக்கேன் நண்பா, காஜ்லா படம் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த படத்தை மிகவும் எதிர்பார்த்தேன். ஏன்னா முன்னாடி வந்த படம்லாம், இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்த படம் 2023 காஜ்லா விசஸ் காங் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட சீக்வல் தான் இந்த படமும், காஜ்லா விசஸ் காங் தி நியூ எம்பையர். அதோட சீக்வல் தான் நண்பா. நீங்கள் யாரும் குழம்புக்கு வேணாம், முன்னாடி ஒரு படம் வந்தது, அதே மாதிரி ஒரு வாரம் ரீரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்க வேணாம் நண்பா. அதுலேயே சீக்வல். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஏன்னா அதுக்குண்டான சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சீனும் அந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க. மாத்ரா வர சீன் ஆகட்டும், சீமு வர சீன் ஆகட்டும், காஜ்லா வர சீன். காஜ்லா கிட்டத்தட்ட 3 டைப்பாக வருது நண்பா. அதாவது எப்படி சொல்கிறது, மாற்றி அதோட அதென்ன அட்டாமிக் பிடித்த மாற்றி காட்டியிருக்காங்க நண்பா. இப்படி தான் வரும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. காங்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை நண்பா. ஓப்பனாக சொல்லணும்னா நான் காங் டீம் நண்பா. காஜ்லா அந்த அளவுக்கு பிடிக்கும், காங் தான் ரொம்ப பிடிக்கும் நண்பா. ஏன்னா அதோட ஃபைட்டை விட ஓப்பனாக சொல்கிறேன். என்னென்னா நண்பா, காஜ்லா எக்ஸாம்பிள் தான் சொல்கிறது நண்பா, நீங்கள் தப்பாக நினைச்சேன். காஜ்லா வந்து என்ன தான் ஃபைட் பண்ணாலும் அட்டாமிக் பிரீத் இருக்குது நண்பா. அது ஒரு தனி பவரே இருக்குது. அதை வச்சு சண்டை போடுது, அதனால ஈஸியாக பீட் பண்ணிடும். பட் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காங்குக்கு என்ன தனி பவர் இருக்குது. இந்த படத்தில் வேணால் க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இரும்பு க்ளவுஸ். மற்றபடிக்கு காங்குக்குன்னு தனியாக ஏதோ ஒரு பவர் இருக்காதுன்னு சொல்லணும் நண்பா. ஸோ அப்படிங்கிறப்ப யார் இதுலேயே ஜெயிச்சாலும் உங்களுக்கே தெரியும் நண்பா, காஜ்லா. ஸோ இப்போ அந்த மேட்ரு இல்லை. ஏன்னா காஜ்லா ஃபைட் பண்ணது போன படத்துக்கு. ஆனால் இந்த படத்துக்கு 2 பேர் இணைஞ்சு எப்படி வில்லன்களை அழிக்கிறாங்க. இப்போ தமிழ் படத்தில் எப்படி வில்லன் 2 பேர், அதாவது நீ நானும் சேர்ந்து வா வில்லனை போட்டு தரலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதை தான் நண்பா. ஆனால் எனக்கு மிகவும் ரொம்ப பிடிச்சது நண்பா. இது எந்த வித மாற்று கருத்தே இல்லை. என்னால் இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க முடியலன்னா பார்த்துக்க, அந்தளவுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு நண்பா. ஸோ ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் போய் நேரடியாக போய் உட்காந்து பார்க்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த படத்தை மிகுந்த எதிர்பார்ப்பில் தான் போனேன். அது எனக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சிருச்சு. எல்லோரும் வீக்கெண்டில் போய் நல்லா ஜாலியாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த காஜ்லா விசஸ் காங் நண்பா. தெரிஞ்சு அந்த எஜித் ஃபைட்டில் மிஸ்ஸே பண்ண முடியாது. 1-on-1 எஜித் ஃபைட் இருக்குல்ல நண்பா, அதெல்லாம் மிஸ்ஸிங்கே பண்ண முடியாது. ஏன்னா காஜ்லாவுக்கு காங்குக்கு எந்த மாதிரி ஃபைட் நடக்குங்கிறத அதை காட்டியிருப்பாங்க. எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது நண்பா காங்கோட சீன் தான். ஏன்னா காங்கோட சீனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருப்பாங்க. அவரோட ஸ்டோரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. காங்கை பற்றி, இப்போ காங் எப்படி இருந்தார், எப்படிலாம் வளர்ந்தார், அந்த மாதிரி ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு போர் அடிக்கும் போது தான் இருக்குது நண்பா. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டோரி சொல்கிறது, அதுக்கப்புறம் கடைசியாக தான் ஃபைட் நண்பா. ஏன்னா போனோன்னு என்னடா இந்த ரிவ்யூ கொடுத்து ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் இருக்குது நண்பா. ஆனால் போக இந்த படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது நண்பா. அதான் நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே நண்பா, இதுதான் காஜ்லா விசஸ் காங். கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். நானும் பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. ஓகே நண்பா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் சதீஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் கூட பண்ண ஒரு லைக் ஆச்சு பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட முடியும் நண்பா. என் சேனல் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா.